பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலுமாய் ஆண்டவர் நம்மோட வேதத்திலிருந்து கொலோசியர் 3:13 வேதம் சொல்கிறது, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். ஆமேன். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம், எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே கோபம் படாமல், நம்ம தண்டிக்காமல் கிறிஸ்து நம்மை மன்னித்தார். ஆமேன். பாருங்கள், ஏசப்பாக்குள்ளே மன்னிக்கிற இருதயம் இருந்துச்சு. அந்த மன்னிக்கிற இருதயம் இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நமக்குள்ளே எவ்வளோ கோபம், கசப்பு, பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன், செத்தாலும் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், நான் அவங்கள பார்க்க மாட்டேன், அவங்க கூட நான் போக மாட்டேன். ஏன்? நமக்குள்ளே மன்னிக்கிற இருதயம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல, அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தது போல, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல, இன்னைக்கு நீங்களும் யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கிறீங்களோ, யாருக்கு மேலே நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களோ, அவங்கள மன்னித்துட்டு இன்னிலேருந்து அவங்கள்ட்ட பேசுங்க. ஒருவேளை அவங்கள தப்பு பண்ணியிருக்கலாம், தம்பி அவங்க என் பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நான் செய்யாதது செஞ்சேன்னு சொன்னாங்க, ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல அந்த மன்னிக்கிற இருதயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். நீங்களும் அவங்கள மன்னிச்சிடுங்க. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஒருவேளை நான் பிள்ளைங்கிட்ட பேச மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன், என் மாமியார்கிட்ட பேச மாட்டேன், என் வீட்டுக்கார்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என் மனைவிக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பெருமையாக சொல்லாதீங்க, அது பாவம். ஆனால் ஆண்டவர் உங்களை மன்னித்ததை போல நீங்களும் அவங்கள மன்னிங்க. இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, ஒருவேளை எனக்குள்ளே என் ஃப்ரெண்டு மேலேயோ இல்லை என் சொந்தக்கார் மேலேயோ இல்லை எங்களோட ஏசப்பா எங்களோட குடும்பத்து மேலே அப்பா கோபம் இருந்தால், நான் அவங்கள மன்னிக்காமல் இருந்தால் என்னை மன்னிங்கப்பா. இன்னிலேருந்து அவங்கள நான் ஏசப்பா நான் மன்னிக்கிறேன், மனதார அவங்கள நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்றைக்கி அவங்கள மன்னிச்சிடுறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நாங்கள் மன்னிக்க ஆண்டவரே எங்கள் ஏசப்பா அந்த கிருபை தாங்க. உமக்குள்ளே இருந்த அந்த மன்னிக்கிற இருதயம் எங்களுக்குள்ளே தாங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டு எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. இது வரைக்கும் நாங்கள் யார்கிட்ட ஏசப்பா மன்னிக்காமல் இருந்தோமோ, பேசாமல் இருந்தோமோ, கோபமாக இருந்தோமோ, இன்றைக்கி நாங்கள் அவங்கள மனதார மன்னிக்கிறேன், அவங்கள நான் நேசிக்கிறேன். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.